கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 1வது வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் முது செட்டைகள் நிழலே வந்து அடைவேன். அன்புக்குரியவர்களே, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போவதற்கு பல்வேறு விதமான பாதைகளை நாம் கண்டறிந்தது உண்டு. சில இடங்களிலே மண் ரோடு வழியாக செல்ல வேண்டும். சில பாதைகள் கரடு முரடாய் இருக்கும். சில பாதைகள் செப்பனிட்ட சரியான பாதையாய் இருக்கும். ஆனால் இலக்கு என்று ஒன்று உண்டு. அந்த இலக்கை அடைவதற்காக நான் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் பாதைகளாய் காணப்படுகிறது. இங்கே தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது, ஒரு குகைக்குள்ளாக அல்லது கெபிக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த கெபியின் சப்தத்திற்குள்ளாய் இருக்கும் பொழுது, என் பாதை சரியா என்பதை am I in right track என்று சொல்லி யோசிக்கிறான். அவனுடைய பாதை செம்மையா இருப்பதற்கு அவன் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான். என்ன காரியம்? I am in God's hand. நான் இறைவனுடைய கரத்திலே இருக்கிறேன். நான் இறைவனுடைய கரத்திலே இருக்கும் பொழுது என் பாதைகள் செவ்வையா இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். என் தேவன் இரக்கத்தை காண்பிப்பார் என்று சொன்னால், என் தேவன் என்னிடத்துல பட்சமா இருப்பார் என்று சொன்னால், என்னுடைய தடம் பதித்தல் ஒரு வெற்றியாய் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். பாருங்கள், அவன் நினைக்கிறான், இறைவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இருக்கும் பொழுது நான் வெற்றியின் இலக்கை அடைவேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு காணப்பட்டது. பாருங்கள், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். So he was thorough with God. இதோ டைம் சர்வைவல் என்று சொல்லி அல்ல, he know whom he is calling. He know where the protection comes to him. பாதுகாப்பு எங்கே இருந்து வருகிறது என்பதை அறிந்தபடியினால அவன் இந்த காரியங்களை சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாச ஓட்டத்தின் வாழ்க்கையில எனக்கு நன்மை வருகிற இலக்கை நோக்கி சரியான பாதையிலே பயணித்து நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு ஒரு வெற்றியின் இலக்காய் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது நாங்கள் சரியான பாதையிலே பயணிக்க கிருபை பாராட்டும். தடைகளை தகர்த்தெறிந்து உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து உன்னத தேவனை ஆராதிக்க உதவி செய்யும். இந்த வார்த்தையிலே பங்கேற்கிற ஒவ்வொரு மக்களோடும் துணையிடும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.